இன்னைக்கு நம்ம கர்த்தர் எப்படி சொப்பனத்தை பயன்படுத்தி உங்கள்கிட்ட பேசுகிறாரு, அவருடைய சத்தம் எப்படி உங்களுக்கு ஒரு சொப்பனத்தின் வழியாக, அதாவது ஒரு கனவு வழியாக உண்டாகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இதை கர்த்தர் தான் என்கிட்ட பேசுகிறாரா, இல்லை பிசாசுனால எனக்கு இந்த சொப்பனம் வந்துச்சா, இல்லை என்னாலேயே இந்த சொப்பனம் உண்டாச்சா அப்படின்றத எப்படி வேறு பிரிக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஏன் இந்த தீர்க்க தரிசன கனவு அப்படின்றத பார்த்துருவோம். ஏன் அவர் கனவு வழியாக தான் பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பேசுகிறதுக்கு பல மெத்தட் இருக்குது பாருங்களேன். ஆனால் இந்த கனவின் வழியாக அவர் பேசுகிறார். ஏன் இதை பயன்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்குறதற்கு எப்போவுமே நம்மளை சைலண்ட் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்களேன். ரஷ்ஷாக இருக்கக்கூடிய நேரத்துலேயும் உண்டாகும், ஆனால் நிறைய நேரத்தில் அதை நம்ம கவனிக்கிறது கிடையாது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. இப்போ டக்குன்னு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ இந்த வீடியோவில் வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி தான் கர்த்தருடைய சத்தத்தை நிறைய நேரத்தில் நம்ம கவனிக்கிறது கிடையாது. நம்மளுடைய கவலைகள்னால, நம்மளை சுற்றி உண்டாயிருக்கிற எல்லா காரியத்தினாலையும் அதை மிஸ் பண்ணிடுறோம். இப்படி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சொப்பனத்தை பயன்படுத்துகிறார். இது மட்டும் முக்கியமான காரணம் கிடையாது, இது ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம நிறைய நேரத்தில் கவனிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுடைய தூக்க நேரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/3 தூங்குறான் பாருங்களேன். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குன்னா 8 மணி நேரம் சராசரியாக ஒரு மனுஷன் தூங்குறான். அப்போது விழித்திருக்கும் போது மட்டும் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்க முடியாது, தூங்கும்போது கூட கர்த்தருடைய சத்தத்தையும் கர்த்தர் தரக்கூடிய வெளிப்பாடுகளையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். இதுக்கு முக்கியமாக தீர்க்க தரிசன சொப்பனங்கள், கனவுகள் உபயோகமாக இருக்குது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 33வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனத்தை நான் தமிழில் வாசிக்கல, இந்த வசனத்தை நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். ஏன்னா தமிழில் இதனுடைய மொழிபெயர்ப்பு சரியாக வரல பாருங்களேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள்லையும் தமிழில் சரியாக மொழிபெயர்ப்பு இல்லாதனால ஒரு சில வசனங்களை நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வாசிக்கலாம். For God speaketh once, yet twice, yet man perceiveth it not. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் ஒரு மனுஷன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு முறை அல்லது 2 முறை அவன்கிட்ட ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. அவன் அதை புரிந்து கொள்ளாததுனால, அந்த சத்தத்தை அவன் அறிந்து கொள்ளாததுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. அப்போ பாருங்களேன், ஒரு மனுஷன் அவர் பேசுகிறத புரிந்து கொள்ளாததுனால அவர் சொப்பனத்தின் வழியாக ராக்காலத்து தரிசனத்தில் பேசுகிறாராம். தரிசனம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். உங்கள் கண்ணால் ஒரு தரிசனத்தை பார்க்குறீங்க, அந்த தரிசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தீர்க்க தரிசன சொப்பனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன கனவுகளையும் தனக்கு வரக்கூடிய சொப்பனத்தையும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதை கண்டுக்கிறாமல் விட்டுருவாங்க. சரி, அது ஏதோ தன்னால் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிடுவாங்க பாருங்கள். ஆனால் பைபிள் அதை ராக்காலத்து தரிசனம் அப்படின்னு போட்டிருக்குது. நைட்டில் வரக்கூடிய விஷனா, நீங்கள் கண்ணால் ஒரு தரிசனத்தை பார்ப்பீங்களோ, எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் இதுக்கும் இருக்கான். ஏன்னா யோவேலில் என்ன போட்டிருக்குது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவரின் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அதில் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் அப்படின்ட்டு இருக்கு. குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தரிசனத்தை காண்பார்கள் அப்படின்ட்டு இருக்கு. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள்னு இருக்கு. அப்போ தரிசனத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு சொப்பனத்துக்கும் இம்பார்ட்டன்ஸை பைபிள் கொடுக்குது. அதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. மனுஷன் புரிந்து கொள்ளாதனால அவர் கனவு வழியாக பேசுகிறாரு. நிறைய நேரத்தில் மனுஷன் அந்த கனவையே மிஸ் பண்ணி விட்டுறான் பாருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு 16வது வசனத்தில் போட்டிருக்குன்னா, அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் மொழிபெயர்ப்பு சரியாக வரவே இல்லை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா seal at their instruction அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை சொப்பனத்தின் வழியா, இதை நீ செய்யணும், இதை நீ செய்யக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணுறாருன்னா சொப்பனத்தின் வழியாக அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாராம். ஆனால் தமிழில் அது வேறு மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது பாருங்களேன். ஸோ அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் ஜீவனை தப்புவிக்கிறார் அப்படின்னு இருக்கு.
அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிரச்சனை முதல்ல எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, அது ஆவிக்குரிய உலகத்தில் ஆரம்பிக்கும் பாருங்க. நம்ம காணக்கூடிய இந்த உலகத்தில் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஆரம்பிச்சிடும். அங்கே நடக்கிறதுடைய எஃபெக்ட் தான் இங்கே தெரிய ஆரம்பிக்கும் பாருங்களேன். பிசாசு ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருப்பான். இவன் பேரை அங்கே அவமானமாக்கணும், இவனை இங்கே கொண்டு போய் இவன் பிஸ்னஸை கவுக்கணும், இவனுக்கு அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கும் போது, ஆவிக்குரிய உலகம் எப்பவுமே காணக்கூடிய உலகத்தை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும், இதை விட முன்னாடி இருக்கும் பாருங்க. அப்போ அங்கே நடக்கக்கூடிய திட்டத்தை அவர் என்ன பண்ணிடுவார்னா கனவு வழியாக வெளிப்படுத்திடுவார் பாருங்க. வெளிப்படுத்தினார்னா அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க பாருங்க. ஏய், நாளைக்கு உன்னை இவன் அங்கே அடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கான், நாளைக்கு இங்கே உன்னை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கான், இங்கே பிஸ்னஸை கவுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கான், அது இதுன்ட்டு எல்லாத்தையும் கனவுலே வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் பாருங்க. அதுக்கு இதை பயன்படுத்துகிறாரு. எப்போவுமே இந்த ஆவிக்குரிய உலகம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் ஆவிக்குரிய உலகத்தை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தரேன், அதை போய் பாருங்களேன். அப்போது ஆசீர்வாதமும் அப்படி தான், ஒரு பிரச்சனைனாலும் அப்படி தான். இப்போ ஏரோது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசுவை கொலை செய்யணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறக்கிறாரு, இவர் நம்மளுடைய இடத்த பிடிச்சிக்குவார், ஐயையோ அப்படின்ற ஒரு பயம் இந்த ஏரோதுக்குள்ளே ஏற்படுது பாருங்களேன். அதனால் இவர் பிறக்கிற இந்த குழந்தைய கொன்றுணும் அப்படின்ட்டு யோசிக்கிறார். இப்போ ஏரோதுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, பிசாசு அவனுடைய மனதை அப்படி ஏவுறான் பாருங்க. ஆவின் உலகத்திலிருந்து ஒரு பிரச்சனையை தர ஆரம்பிக்கிறான் ஏரோதின் வழியாக. அப்போ ஏரோது எந்தெந்த குழந்தைலாம் பிறந்திருக்கோ அதை எல்லாத்தையும் கொன்றுங்க அப்படின்றாரு. இப்போது யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனமாகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இயேசுனுடைய தகப்பன் யோசேப்பிட்ட சொல்கிறாரு, இந்த பிள்ளையை தூக்கிட்டு நீ எகிப்துக்கு ஓடிரு அப்படின்னு சொப்பனத்தின் வழியாக அதை வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. அப்போது ஆவின் உலகத்தில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை சொப்பனத்தின் வழியாக வெளிப்படுத்தி அதிலிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிரு அப்படின்றாரு. தேவதூதன் நினச்சா என்ன பண்ணலாம், நேரடியாக யோசேப்கிட்ட வந்துட்டு யோசேப்பே நீ ஓடிரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சொப்பனத்தில் வந்து சொல்கிறான். சொப்பனத்தில் சொல்கிறத யோசிப்பா அந்தளவுக்கு கவனிக்கிறான் பாருங்க. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கர்த்தர் தரக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ட்ரீம் வழியாக, கனவுகள் வழியாக கவனிக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள். என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு நியூ இயர் மீட்டிங்கை முடிச்சுட்டு டயர்டாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் சரியான தூக்கமே கிடையாது, பயங்கர டயர்டு. தூங்காததுனாலே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஃபீவருக்குள்ளே போயிட்டேன் பாருங்கள். ஃபீவருக்குள்ளே போனோடனே எனக்கு ஒரு கனவு வருது, ஒரு பிரதரை குறித்து கனவு வருது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பயங்கரமான பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் அப்படியே உடைக்கப்படுது. கம்ப்ளீட்டாக அந்த வீடு அப்படியே உடஞ்சி போன ஒரு நிலையில் நான் பார்க்குறேன். இவர் அவங்கள துரத்தி அடிக்கிற மாதிரி பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு சொப்பனத்தை நான் பார்க்குறேன். பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு ஒரு முழிப்பு வந்துருச்சு. காய்ச்சலுக்கு நடுவில் தான் இருக்கேன், நான் ஃபீவரில் தான் இருக்கிறேன். டக்குன்னு எனக்கு ஒரு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்தோடனே என் ஹார்ட்டில் ஸ்ட்ராங்காக சத்தத்தை என்னால் கேட்க முடியுது பாருங்கள். உடனே அவங்கள போய் வார்ன் பண்ணு, இதை உடனே அவங்ககிட்ட சொல்லு அப்படின்ற ஒரு சத்தம் எனக்கு ஏற்படுது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு டயர்டாக இருக்காண்டவரே, இப்போ என்னால் எந்திரிக்க முடியலை, நான் எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஃபீவரில் இருந்தேன் பாருங்கள். ஸோ தூங்கின உடனே எந்திரிச்சோடனே எனக்கு இது மறுபடியும் ஞாபகம் வருது. இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சு, இதை சொல்ல சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி சொன்னேன். இப்படி எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, இப்படி நீங்கள் 2 பேரும் சண்டை போடுற மாதிரி பார்த்தேன், இதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டேன். இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, இது நடந்து முடிஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ அதுதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் உண்டாச்சு. நான் எதை சொப்பனத்தில் பார்த்தேனோ எக்ஸாக்டாக அது அவங்களுடைய லைஃப்பில் நடந்துச்சு. அவங்க வீடு எப்படி நொறுக்கப்பட்டிருந்துச்சோ, அவங்க வீட்டில் என்னென்ன காரியத்தை நான் பார்த்தேனோ, நேரில் போய் அவங்கள நான் சந்திச்சப்போவும் அதே மாதிரி நொறுக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இருக்கிற அடையாளங்களை எல்லாத்தையும் நான் அப்படியே பார்த்தேன், எப்படி சொப்பனத்தில் பார்த்தேனோ. ஸோ கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரியான காரியங்களை உங்களுக்கு வார்ன் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரீமை பயன்படுத்துவார். எப்பா வார்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ட்ரீமை பயன்படுத்துவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துவார் பாருங்க. ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறது கூட கர்த்தர் சொப்பனத்தை பயன்படுத்துவார். யாக்கோபுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறார். எதன் வழியாக வந்துன்னா, சொப்பனத்தில் ஒரு தேவதூதன் தோன்றி உனக்கு இந்தந்த ஆடுகள்லாம் உங்ககிட்ட வரும், புள்ளி உள்ளது, வரி உள்ளது. ஏன்னா லாபான்ற ஒருத்தர் யாக்கோபை ஏமாற்றிக்கிட்டே இருக்கார், தன்னுடைய மாமனார் தான் ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு பிஸ்னஸில் வர வேண்டிய காசுலாம் வரவே கிடையாது, ரொம்ப வருஷம் ஏமாந்துக்கிட்டே இருக்கான். அப்போ சொப்பனத்தில் இந்த தேவதூதன் தோன்றி, எது இவர்கிட்ட வரவே முடியாதோ, புள்ளி உள்ள ஆடு, வரி உள்ள ஆடு, இதெல்லாம் வரவே முடியாது,
அதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் அதையே அந்த தேவதூதன் வர வச்சிருக்கான் பாருங்க. அப்போது சொப்பனத்தில் தோன்றி ஒருத்தரை ஆசீர்வதிக்கவும் முடியும். பயங்கரமாக யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. அதே மாதிரி சாலமோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் ஞானத்துக்கான ஒரு இருதயத்தை தந்துட்டாரு பாருங்க. டக்குன்னு அடுத்த நாள் எந்திரிக்கிறார் ஞானி, முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன். அப்போ பாருங்களேன், கர்த்தர் சொப்பனத்தில் எப்படிலாம் பிளஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்புக்கு ஒரு கனவு காமிக்கிறார். நீ இப்படி தான் இருப்ப, இந்த சூரியன் சந்திரன் எல்லாமே உன்னை வணங்கும், நான் உன்னை எந்த உயரத்துக்கு கொண்டு போக போகிறேன்ட்டு கனவுல வந்து பேசுகிறாரு. கனவுனால ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய லைஃப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த சொப்பனத்தை வச்சுருக்கு, கனவு வச்சுருக்கு. நிறைய தடவை கர்த்தர் இதை பயன்படுத்தி என்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஒரு ஆசீர்வாதம் என் லைஃப்பில் துவங்குறதற்கு முன்னாடி அதை கனவில் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கார். ஏன் சொல்லப்போனால் இந்த மினிஸ்ட்ரியில் கூட எனக்கு நிறைய வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் ஒரு அர்த்தத்தை அவர் எனக்கு கொடுத்தாரு. உன் மினிஸ்ட்ரியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 4 வருஷம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வியூஸ் வந்து ரொம்ப 100, 50, 20 இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்கன்றதை நான் சொப்பனத்தில் பார்க்குறேன். இதை பார்த்து முடிக்கிறேன். இதை பார்க்குறேன். அடுத்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. இது நிறைய பேருக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சு. அந்த சொப்பனத்தை நான் பார்த்து முடித்தோடனே மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சொப்பனம் வருது. அதில் என்னென்னா நிறைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன். என்னடா நம்மளை இத்தனை பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு நான் கனவுல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்திரிச்சிட்டேன். எனக்கு தெரியுது கர்த்தர் இந்த சொப்பனத்தை வச்சு என்கிட்ட ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நான் அதெல்லாம் எழுதி வச்சிட்டேன் பாருங்கள். அப்புறம் ஆவியானவர் எனக்கு அதுக்கான அர்த்தத்தை சொன்னார். உன்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய, உன்னுடைய செய்திகளை பார்க்கக்கூடியவங்க இப்படி தான் ஆசீர்வாதத்தை கற்பந்தரிப்பாங்க. தே வில் பர்த் த பிளஸ்ஸிங் அப்படின்ட்டார். ஆசீர்வாதத்தை இப்படி பிறப்பிப்பாங்க அப்படின்ட்டார். அப்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் பாருங்களேன். அது அர்த்தம் இல்லாமல் வர்றது கிடையாது. ஸோ சொப்பனத்தின் வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ இருக்கிறவங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார். அந்த மாதிரியான தீர்க்க தரிசன சொப்பனங்கள் உண்டாவதாக, உங்களுடைய பிஸ்னஸை குறித்த தீர்க்க தரிசன சொப்பனங்கள் உண்டாவதாக, உங்களுடைய லைஃப்பை குறித்த தீர்க்க தரிசன சொப்பனங்கள் உண்டாவதாக, உங்கள் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தீர்க்க தரிசன சொப்பனங்கள் இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு உண்டாயிருப்பதாகன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம எது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சொப்பனம், எது பிசாசுகிட்ட இருந்து வரக்கூடிய சொப்பனம், எது கர்த்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய சொப்பனம்? பிரதர், கனவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கனவு வருது பிரதர். இதில் நான் இதை எங்கேருந்து கொண்டு போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் எது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சொப்பனம் அப்படின்றத பார்த்துடலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 2வது வசனம். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் உங்களுக்கு பிறக்குமா? இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னே அவசியம் கிடையாது. பாருங்களேன், ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கனவு வர்றதை பார்ப்பீங்க. ஏன் அந்த பிரச்சனையே மறுபடியும் கனவுல வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸில் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஆழமாக பதியுது. நீங்கள் தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இமேஜஸ் எல்லாம், அந்த படங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு முன்னாடி மறுபடியும் வருது பாருங்கள். இதுதான் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சொப்பனங்கள். இது எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அது உங்கள் கனவுல வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை, குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்குற மாதிரி நீங்கள் கனவுல போய் பார்ப்பீங்க. இல்லை ஒரு வீட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டை கனவுல வாங்குற மாதிரி பார்ப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு பிடிச்ச உணவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உணவை நீங்கள் கனவுல சாப்பிட்ற மாதிரி பார்ப்பீங்க. ஸோ இது ஏன் வருது அப்படின்னா நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் மைண்டில் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் சப்கான்ஷியஸ்லேருந்து அது வருது. எனக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா தேவை இருந்துச்சு. அப்போ நான் இந்த 50,000 ரூபா எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் தூங்கிட்டு இருக்கேன், என் கனவுல அக்கௌண்ட்டில் 50,000 ரூபா வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தேன், 50,000 ரூபா வந்துருச்சுடா அப்படின்ட்டு. ஆனால் தூக்கத்துலேயே நான் யோசிக்கிறேன், ஒரு வேளை இது கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்க்குறேன். பார்த்தா வலிக்கலை. அடப்பாவிலா, இது கனவு தாண்டா அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அது கனவு. ஏன் அப்படின்னா நான் அந்த 50,000 ரூபாயை தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் எதை தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கனவாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய திங்கிங் என்ன, இது என் திங்கிங்லேருந்து வந்துச்சா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பிசாசிட்டேருந்து வரக்கூடிய கனவு. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பயத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரதர் என் கனவுல டக்குன்னு ஒரு பிசாசை பார்த்தேன் பிரதர், பதறி அடித்து எந்திரிச்சிட்டேன்.
இல்லை ஒரு பாம்பு என்னை துரத்துற மாதிரி நான் பார்த்தேன், டக்குன்னு பார்த்தா நான் எந்திரிச்சிட்டேன், இல்லை ஒரு மிருகம் என்னை துரத்திக்கிட்டு இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா நான் எந்திரிச்சிட்டேன், எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி பார்த்தேன், டக்குன்னு பார்த்தா நான் எந்திரிச்சிட்டேன். ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இது வார்னிங் ட்ரீம் மாதிரி இருக்காது, எச்சரிப்பு தரக்கூடிய சொப்பனம் மாதிரி இருக்காது. இது பயத்தை உங்களுக்குள்ளே விதைக்கும். கர்த்தர் தரக்கூடிய சொப்பனத்தில் உங்களுக்கு பயம் வராது பாருங்கள். அவர் பயத்தை உங்களுக்குள்ளே விதைக்கிறதே கிடையாது. பயம் யாருடையது அப்படின்னா பிசாசுடையது. அப்போ ஒரு சொப்பனத்தில் உங்களுக்கு பயம் ஏற்படுது அப்படின்னா அது பிசாசுக்கிட்ட இருந்து வரக்கூடிய சொப்பனம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்திரிச்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உணர மாட்டீங்க, ஒரு பயத்தை உணர ஆரம்பிப்பீங்க. சரி பிரதர், இப்படி நான் நெகட்டிவான ஒரு சொப்பனத்தை பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பேசுகிறேன். ஸோ நெகட்டிவாக இப்படி ஒரு ட்ரீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் பதறவே தேவை கிடையாது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ட்ரீமை நான் கேன்சல் பண்ணுறேன், இந்த ட்ரீம் என் லைஃப்பில் நடக்காது இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நெகட்டிவ் ட்ரீமை பார்த்தா பயப்படாதீங்க. இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பயத்தை வச்சு அது பிசாசனுடைய ட்ரீம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, கர்த்தர் இப்போ என்கிட்ட கனவு வழியாக பேசுகிறாரு அப்படின்னா நான் இதை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மனுஷன்ட்ட இருந்து வந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, பிசாசுட்ட இருந்து வந்துச்சுன்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு. எப்படி பிசாசுட்ட இருந்து வந்தால் அது ஒரு பயத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி கர்த்தர்ட்ட இருந்து வந்தால் அது ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே தூண்டி விடும் பாருங்க. ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே இருந்து வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்து வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்ஸை உங்களுக்குள்ளே இருந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஹே, கர்த்தர் தாண்டா இதை உன்ட்ட பேசியிருக்கிறாரு, ஏதோ ஒன்று உன்ட்ட அவர் சொல்ல வராரு, இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்களுடைய ஆவி உள்ளேருந்து உங்களுக்கு சாட்சி இட்டுக்கிட்டே வரும். ஹே, கர்த்தர் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராரு, இது உன்ட்ட சும்மா வரவே கிடையாது, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ட்டு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஏற்படும் பாருங்கள். இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யாக்கோபு ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு, எந்திரிச்சோடனே சொல்கிறாரு மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றார். ஏன்னா அவருக்கு எந்திரிச்சோன்னே தெரியுது தன்னுடைய சரீரத்தில் ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாரு, சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரில் ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாரு. இப்படி ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணாதான் கர்த்தர் தரக்கூடிய கனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த சைன். இது ஒரு அடையாளம் தான் தவிர்த்து இது இருந்தால் தான் அப்படின்ட்டு இல்லை. சில நேரம் நீங்கள் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு உள்ளே தோணும் இது கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சில வார்னிங் சைன்ஸ் வரலாம், எப்படி வேணால் வரலாம். பட் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியே சாட்சியிடும் இது கர்த்தர்கிட்டருந்து வந்தது அப்படின்னு. எப்படி யாக்கோபுக்கு தோணுச்சோ, எப்படி யாக்கோபுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுச்சோ உங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும். தீர்க்க தரிசன சொப்பனத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நான் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு நிறைய என்கவுண்டர்ஸ் இதன் வழியாக நடந்திருக்கு. நிறைய தடவை கர்த்தர் இதை பயன்படுத்தி எனக்கு நிறைய மெசேஜஸை பேசியிருக்கிறாரு. அடுத்து என் லைஃப்பில் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் வழியாக எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கிடச்சிருக்குது. அதனால் இதை பற்றி நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய விஷயத்தை நான் சொல்கிறேன். எப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தா அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது, இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க பாருங்கள். அப்போ எப்படி நீங்களே அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பேசுவோம். டைரக்ட் ட்ரீம்னா என்ன, இன்டைரக்ட் ட்ரீம்னா என்ன, நேரடியாக வரக்கூடிய சொப்பனம்னா என்ன, மறைமுகமான பொருள் அதில் இருக்கக்கூடிய சொப்பனம்னா என்ன, எதிர்மறையான சொப்பனத்தை பார்த்தா நான் என்ன பண்ணுறது, எப்படி ஒரு தீர்க்க தரிசன சொப்பனத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம வரக்கூடிய நாட்களில் இதை பேசிக்கிட்டே வருவோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். நிச்சயமாக இது உங்கள் லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு சிலருக்கு அந்த மாதிரியான தீர்க்க தரிசன சொப்பனங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி, உங்களை சுற்றி ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குதுன்றத கர்த்தர் இதுக்கப்புறம் வெளிப்படுத்துறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் என்னென்ன அப்படின்றது தெரிய வரதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக வர்றேன். இவங்க மேலே ப்ரொஃபட்டிக்கல் ட்ரீம்ஸை நான் இம்பார்ட் பண்ணுறேன். தீர்க்க தரிசன சொப்பனங்கள் இதுக்கப்புறம் இவங்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இவங்களுக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுக்கு அது வெளிப்பட்டு இருப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். இவங்களுடைய பிஸ்னஸை குறித்து நீங்கள் வச்சிருக்கிற திட்டம், இவங்க லைஃப்பை குறித்து நீங்கள் வச்சிருக்கிற திட்டம், அடுத்து இவங்க எந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அப்படின்ற குறிச்சிருக்கிற திட்டம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுக்கு வெளிப்பட்டு இருப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். இவங்களுடைய சொப்பனங்களில் நீங்கள்
பேசுங்க, இவங்களுக்கு அதை வெளிப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்து இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இவங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கட்டும். அதே மாதிரி நெகட்டிவாக பிசாசு எந்த சொப்பனங்களை இவங்க லைஃப்பில் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கிறானோ, தேவையில்லாத சொப்பனங்களை இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது எல்லாம் இப்போவே கேன்சல் ஆவதாக, அது எல்லாம் நிராகரிக்கப்படுவதாக. அந்த மாதிரியான சொப்பனங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால நின்று போவதாக. அந்த சொப்பனத்தின் வழியாக நடந்த சில எஃபெக்ட், அந்த சொப்பனத்தின் வழியாக நடந்த சில பாதிப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவங்க லைஃப்பை விட்டு மாறி போவதாக என்று நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இவங்களுக்கு பிளஸ்ஸிங்கான ஆசீர்வாதத்திற்கான சொப்பனங்கள் இதுக்கப்புறம் உண்டாயிருக்கட்டும். எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஸோ இதுக்கப்புறம் போங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு நோட்டு ஒரு பெண்ணை வச்சு படுத்து தூங்குங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை இதுக்கப்புறம் பேச போகிறாரு. நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் இதுக்கப்புறம் உண்டாக போகுது. அது எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க. அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுன்னு நான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படட்டும். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக மாறலாம். பாருங்கள், தொடர்ந்து இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே இதெல்லாம் பயன்படுத்தி இந்த மினிஸ்ட்ரிக்கு ஒரு பங்காளராக மாறிக்கலாம். இந்த வார்த்தைகளை இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்களேன், ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷ்னலி பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற வெப்சைட் லிங்க், பேபால் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவேன். மற்ற சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.